கடந்த 28/3/2025 அன்று வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் உரிமை கோரப்படாத காணிகள் என குறிப்பிட்டு இறுதிப் போரில் மக்கள் பெருவாரியாக தஞ்சமடைந்திருந்த முல்லைத்தீவின் புது மாத்தளம் தொடக்கம் முள்ளிவாய்க்கால் கிழக்கு வரையான கரையோர பகுதிகளில் உள்ள காணிகள் காணி நிர்ணய கட்டளை சட்டத்துக்கு அமைவாக அரசுடைமையாக்கப்படவுள்ளதாக காணி உரித்து நிர்ணய திணைக்களத்தால் அறிவித்தல் வெளியாகியுள்ளது. புது மாத்தளன், அம்பலவன், பொக்கணை, வலஞ்சன்மடம், இரட்டை வாய்க்கால், முள்ளிவாய்க்கால் மேற்கு, முள்ளிவாய்க்கால் கிழக்கு வரையான கரையோர பகுதிகளில் உள்ள இயற்கை ஒதுக்கு இடங்கள், நீரேரிகள், காடுகள், வெளிகள், மணல் திட்டுகள், வண்டில் பாதைகள், சதுப்பு நிலங்கள் உள்ளடங்கலாக தென்னம் தோட்ட நிலங்கள், வயல்வெளிகள், தோட்டமும் வயல்வெளிகளும், மேட்டுக்காணிகள் ஆகிய நிலங்களும் உள்ளடக்கப்பட உள்ளதாகவும் அந்த காணிகளின் காணி துண்டு இலக்கம் உட்பட்ட தகவல்களோடு வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதில் புதுமாத்தளன் மற்றும் அம்பலவன் பொக்கணை கிராமத்தில் 354 ஏக்கர் 3.38 பெர்சல் காணிகளும், வலஞ்சன்மடம் இரட்டை வாய்க்கால் கிராமத்தில் 414 ஏக்கர் 3.32 பெர்சல் காணிகளும், முள்ளிவாய்க்கால் பகுதியில் முள்ளிவாய்க்கால் மேற்கு கிழக்கு கிராமத்தில் 934 ஏக்கர் 2.31 பெர்சல் காணிகளும் அடையாளப்படுத்தப்பட்டு வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அரசுடைமையாக்கப்படவுள்ளதாக அடையாளப்பட்டுள்ள காணிகள் தொடர்பாக ஏதாவது ஒரு பகுதிக்கு ஏதேனும் உரிமை கோரல் அல்லது ஏதேனும் பங்கு அல்லது நலவுரித்து எவருக்காவது உண்டெனில் அதனை 2025 வருடம் மார்ச் 28 முதல் 3 மாதங்களுக்குள் கீழே ஒப்பமிட்டுள்ள எண்ணுக்கு அனுப்பாவிடின் மேற்குறித்த கட்டளை சட்டத்தின் 5ஆம் பிரிவின் கீழ் அவ்வாறான காணிகள் அரசுக்குரிய காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் எனவும் அரசுக்குரிய காணிகளாக கருத்தில் கொள்ளப்பட்டு அவை பற்றி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இச்சட்டத்தின் 4ஆம் பிரிவின் கீழ் இத்தால் அறிவித்தல் தரப்படுகின்றது என வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இந்த பகுதிகளில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள காணி உரிமையாளர்களுக்கு தெளிவுபடுத்தி உரிமை கோரும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது எமது மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொது அமைப்புகளின் பாரிய பொறுப்பாக உள்ளது. மேற்படி பிரதேசங்களில் பல நூற்றுக்கணக்கான பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகள் அரசுடைமையாக்கும் அடையாளப்படுத்தலுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளது எவ்வாறு என்பது ஆராயப்பட வேண்டும். ஆகவே எமக்கு உள்ள காலம் இன்றிலிருந்து 2 மாதங்களுக்கும் குறைவான காலமே.